எங்கள் சபை இமாக்குலேட் கார்ட் ஆஃப் மேரி பாண்டிச்சேரி சேர்ந்தது. எங்கள் சபையை தோற்றுவித்தவர் ஃபாதர் லூயிஸ் சவைன் துப்பி என்பவர். அவர் பெண்களுக்காக, பெண்கள் கல்வியின் வளர்ச்சிக்காக எங்கள் சபையை தோற்றுவித்தார். இந்த இல்லத்தில் நாங்கள் 40 வருடங்களாக 45 வருடங்களாக நாங்கள் பணி செய்து வருகிறோம். இந்த காது கேளாத மாணவிகளுக்காகவும் ஊனமற்ற மாணவிகளுக்காகவும் இங்கே தொடங்கப்பட்டு பணி செய்து வருகிறோம். இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வழியில் காது கேளாதனால, இந்த பஸ் சவுண்டு மற்ற சவுண்டு கேட்காதனால ரோடு கிராஸ் பண்ண முடிய கஷ்டப்பட்டோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களிடம் ஒரு மனு கொடுத்துருந்தோம். அவர் உடனே எங்களுக்கு என்ன பண்ணார், அதை ஏற்பாடு பண்ணி கையெழுத்து போட்டு உடனே நாளைக்கே உங்களுக்கு இந்த ஏற்பாடு செய்து தருகிறோம் அப்படின்ட்டு சொல்லி உடனே ஐஏஎஸ் கலெக்டர் பிரபு சங்கர் அவரிடம் எங்களை அனுப்பினார். அவரும் உடனே நாளைக்கே உங்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக நாளைக்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று இன்னைக்கு அந்த பஸ்ஸை இயக்க வச்சினார். இத்தகைய முறைகளை எங்களுக்கு வழிநடத்தி உடனடியாக துரிதமாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இந்த அரசு, திராவிட முன்னேற்ற சங்க அரசு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே தற்போது 25 பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, காது கேளாத பிள்ளைங்க. இதுக்கு முன்னால் நிறைய ஒர்க்கர்ஸும் இருந்தாங்க, ஊனமற்ற பிள்ளைங்களும் இருந்தாங்க. காது கேளாத பிள்ளைங்களை படிக்க வச்சு தையல் அல்லது ஏதோ தொழிற்கல்வி படிக்க வச்சு அவங்க இங்கேருந்து அதை பயன்பெற்று போய்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு தனியாக ஒரு பேருந்து இயக்கும்படி தரல. ஆனால் காது கேளாத மாணவிகளுக்கு எல்எஃப்சியில் படிக்கும்போது அவங்களுக்கு தனி பேருந்து இயக்கப்பட்டது. அதனால் அதுவும் அந்த அரசு உதவி செய்தது. மாண்புமிகு கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே இப்படி எங்களுக்கு தனி பேருந்து எல்எஃப்சியில் படிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டது. பிள்ளைகள் பயனடைந்தார்கள். எங்கள் பிள்ளைங்க இங்கேருந்து அடையாருக்கு போனோம். அடையார் கெனால் ரோடு பழைய கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்தில் போனோம். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டனால 2 பஸ் ஏறணும். இங்கேருந்து இப்போ அந்த அசோக் பிள்ளார் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து போனோம். அதனால் இந்த ரோட்டை 100 அடி ரோட்டை 2 ரோடு கிராஸ் பண்ணணும். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு கிராஸ் பண்ண இது முன்னால் ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகிட்டு லாங்காகோ. அதனால் நாங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு டிரைவர் கண்டக்டர்காரரும் உங்கள் பிள்ளைங்க குறுக்க ஓடுறாங்கன்ட்டு எங்கிட்டயே நிறுத்தி பஸ்ஸை நிறுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இனிமேல் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கோ எதுக்கும் இடம் இல்லாமல் எங்கள் வாசப்படியிலேயே இந்த பிள்ளைங்க ஏறி அங்கே காலேஜ்லேயும் வாசல்லே இறங்குற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தது இந்த அரசு தான் எங்களுக்கு. அதனால் இந்த பிள்ளைங்க ஊனமுற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து அவங்களுக்காக இந்த பஸ்ஸு கொடுத்து அவங்க கல்வி சிறப்பாக வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி கூறுகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.